ரூபவாகினியின் பிரதான செய்திகள். நான் ஏசிஎம் கலீலுர் ரஹ்மான். நான் ராதிகா வின்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். செவன ஜனசவன என்னும் புதிய லொத்தர் ஜனாதிபதியிடம் கையளிப்பு. 2005 41 பேரின் உயிரை பதிவாங்கிய அளவ ரயில் பஸ் விபத்துடன் சம்பந்தப்பட்ட பஸ் சாரதிக்கும் நடத்துனருக்கும் மரண தண்டனை தீர்ப்பு. சூரியன் இன்று தொடக்கம் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை இலங்கைக்கு நீரூற்றியில் தென்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிப்பு. வாகனங்களில் இருக்கை பட்டி அணிவதை கட்டாயமாக்கும் சட்டம் கொண்டுவரப்பட்டதை அடுத்து வாகன விபத்துக்களின் போது ஏற்படும் பாதிப்புகள் குறைந்திருப்பதாக அறிவிப்பு. சீனாவில் பறவை காய்ச்சல் நோயினால் 6 பேர் உயிரிழப்பு. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். முதலில் உள்நாட்டு செய்திகள். செவன லொத்தர் செவன ஜனசெவன என்னும் புதிய வடிவத்துடன் வெளியாகியுள்ளது. இதன் முதலாவது லொத்தரை அமைச்சர் விமல் வீரவன்ச இன்று அலரி மாளிகையில் வைத்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கையளித்தார். வீடில்லாத மக்களுக்கு வீடுகளை வழங்கும் ஜனசெவன வீடமைப்பு திட்டத்தை துரிதப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். வீடொன்றை கட்டுவதற்கு வசதியில்லாத குடும்பங்களுக்கு இந்த லொத்தர் விற்பனை மூலம் கிடைக்கும் பணம் பயன்படுத்தப்படும். தேசிய லொத்தர் சபை நிர்மாண பொறியியல் சேவை வீடமைப்பு மற்றும் பொது வசதிகள் அமைச்சு இந்த புதிய லொத்தரை அறிமுகப்படுத்தியுள்ளது. சுமார் 7 லட்சம் மக்கள் வசிப்பதற்கு தகுதியில்லாத வீடுகளில் வசிக்கின்றனர். இவர்களில் 2600 பேர் குடிசைகளில் வசிக்கின்றனர். 60,000 பேர் கொழும்பு மாநகர பிரதேசத்திலும் சுமார் 20,000 பேர் சுற்று பிரதேசங்களிலும் வசிக்கின்றனர். புதிய லொத்தரை பிரபல்யப்படுத்தும் நடவடிக்கையில் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை உத்தியோகத்தர்களும் ஈடுபட உள்ளனர். இந்த புதிய லொத்தர் இம்மாதம் 7ஆம் தேதி மாளிகாவத்தை PD சிறிசேன விளையாட்டரங்கில் விற்பனைக்கு விடப்பட உள்ளது. அளவு யாங்கல் மோதரை என்னும் இடத்தில் நிகழ்ந்த 41 பேரை பழிவாங்கிய ரயில் பஸ் விபத்துடன் சம்பந்தப்பட்ட பஸ் சாரதிக்கும் நடத்துனருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குருநாகல் மேல் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ இந்த தீர்ப்பை இன்று அறிவித்தார். 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி தம்புள்ளையிலிருந்து கொழும்பு நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பஸ் வண்டி யாங்கல் மோதல் ரயில் கடவையின் கதவு மூடப்பட்டிருந்த நிலையிலும் ரயிலுடன் மோதி விபத்துக்கு உள்ளாகியது. இதில் 41 பேர் உயிரிழந்ததுடன் 35 பேர் கடும் காயங்களுக்கு உள்ளானார்கள். கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி சென்று கொண்டிருந்த நகர்ப்புற கடுகதி ரயிலில் மோதிய இந்த பஸ் வண்டி சுமார் 700 மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டிருந்தது. பஸ்ஸின் நடத்துனரை பஸ்ஸிலிருந்து கீழே இறங்கி ரயில் கடவை பாதையை கடந்து முன்னேறி செல்லுமாறு சாரதிக்கு சமிக்ஞை காட்டினார் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பஸ்ஸின் சாரதியான மெல்சிரிபுரவைச் சேர்ந்த அப்துல் வாஹித் அப்துல் ஹசாத் என்பவருக்கும் நடத்துனரான புத்திக ருவன்குமாருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு சுமார் 8 வருடங்களாக விசாரிக்கப்பட்டு வந்தது. 27 குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இவர்கள் குற்றவாளிகள் என்பது நிரூபணமாகியது. குற்றச்சாட்டுகளுக்கு தலா 10 வருடம் என்ற ரீதியில் இவர்கள் இருவருக்கும் 250 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தலா 5000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அபராதத்தை செலுத்த தவறினால் ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் 1 மாத கால மேலதிக கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்படும். வேண்டுமென்றே மேற்கொள்ளப்பட்ட இந்த மனித கொலை தொடர்பாக பஸ் சாரதியும் அதற்கு அனுசரணையாக இருந்த நடத்துனரும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மதங்களுக்கிடையே புரிந்துணர்வு, நல்லிணக்கம், சகவாழ்வு ஆகியவற்றை நிலைநாட்டுவதற்கான நிகழ்ச்சி ஒன்று கொழும்பு நவகம்புர மஸ்ஜிதுல் உமர் ஜும்மா மஸ்ஜிதில் நேற்று மாலை நடைபெற்றது. கிராண்ட் பாஸ் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி DPH கலநசரி விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மஸ்ஜிதுல் உமர் ஜும்மா மஸ்ஜிதின் தலைவரான அல்ஹாஜ் MZM மொஹிதீன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சங்கைக்குரிய அம்பன்வல ஞானாலோக தேரர், சங்கைக்குரிய பிரகம விமலதிச தேரர், நவகம்புர ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய குரு விஷ்ணு சர்மா, இசானி அரபு கல்லூரி உப அதிபர் ஷேக் ஃபாரூக் இசானி, கிராண்ட் பாஸ் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி DPH கலநசரி மற்றும் பிரதேசத்தைச் சேர்ந்த மத தலைவர்கள், பிரமுகர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கையில் விஜயத்தை மேற்கொண்டுள்ள பாகிஸ்தான் வெளிவார செயலாளர் ஜலீல் அப்பாஸ் ஜீலானி மேல்மாகாண ஆளுநர் அலவி மௌலானாவை அவரது அலுவலகத்தில் சந்தித்தார். இந்த சந்திப்பில் நீதியமைச்சர் ரவுஃப் ஹக்கீம், பாராளுமன்ற அங்கத்தவர் H. மஸ்வர், ஜனாதிபதியின் ஆலோசகர் அப்துல் காதர் மஷூர் மௌலானா ஆகியோர் உட்பட பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். இலங்கை வாழ் முஸ்லிம் மக்களினதும் ஏனைய சிறுபான்மை மக்களினதும் பூர்ண பாதுகாப்பை ஜனாதிபதியும் பாதுகாப்பு செயலாளரும் உறுதிப்படுத்தியுள்ளனர் என்று ஆளுநர் அலவி மௌலானா தலைமையிலான முஸ்லிம் அரசியல் பிரமுகர்கள் பாகிஸ்தான் வெளியுறவு செயலாளரிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் மேஜர் ஜெனரல் காசிம் குரேசியும் இந்த சந்திப்பில் பங்கு பெற்றினார். இதேவேளை இது சம்பந்தமாக ஜனாதிபதியின் மத்திய கிழக்கு விவகார ஆலோசகர் அப்துல் காதர் மசூர் மௌலானா தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், truly will reconciliation through domestic
I have come back to my own home. இஸ்லாம் சமாதானத்தை வலியுறுத்துகின்றது. இந்த சமாதானத்தை வலியுறுத்துகின்ற இஸ்லாத்திலே பல கும்பல்கள் நாங்கள் அழகாக இந்த திருநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முறையை பார்த்து கொண்டிருக்க முடியாத வெளிநாட்டு கும்பல்கள் வந்து எமக்கு மத்தியிலே பல வதந்திகளை எடுத்து மக்களிடத்திலே இனவாத பிரச்சனையும் இனவாத துவேஷத்தையும் எழுப்பி மக்கள் மனத்திலே இருக்கின்ற இந்த சீரான ஒழுங்கு நிலையை கெடுப்பதற்காக வேண்டியும் இந்த நாட்டில் உள்ள பொருளாதார மேம்பாட்டை தடுப்பதற்காக வேண்டியும் அதே போன்று முஸ்லிம் நாடுகள் பல நாடுகள் எங்களுடன் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நாடுகளில் எமக்கும் இடையே பிரச்சனையை ஏற்படுத்தி அரச தரப்பிலே பிரச்சனைகள் ஏற்படுத்துவதற்காக வேண்டி பல திட்டங்களை வகுத்து எமது முஸ்லிம் மக்களுக்கும் பெரும் இன வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிங்கள மக்களுக்கும் மத்தியிலே பிரச்சனைகள் ஏற்படுத்தி உலகளாவிய மட்டத்திலே எமதுக்கு ஒரு சிங்கள மக்களுக்கும் பௌத்த மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலே வேறுபாடுகளை ஏற்படுத்தி முஸ்லிம் நாடுகள் வந்து இந்த ஸ்ரீலங்காவுக்கு எந்த உதவியும் கொடுக்க கூடாது என்ற நிலைப்பாட்டுக்கு வருவதற்காக வேண்டியுள்ள சூழ்ச்சியை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நிச்சயமாக முஸ்லிம்கள் மிகவும் அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வருங்காலத்தில் உள்ள பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. வருங்கால சமுதாயத்துக்காக வேண்டி நாங்கள் இப்பொழுது எங்களுடைய பொறுமையை கடைபிடித்து தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கோட்பாட்டின்படி அவருடைய அறிவித்தலின்படி பல சந்தர்ப்பத்திலே போர்களிலும் அவர்கள் மிகவும் சமாதானத்தை தான் விரும்பினார்கள். இந்த நாட்டின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடன் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களும் இணைந்து இந்த நாட்டிலே இருக்கின்ற பிரச்சனைகளை முகம் கொடுப்பதற்காக வேண்டி மக்களுக்கு உறுதியாகவும் பீதியின்றி வாழ்வதற்காக வேண்டியும் அவர்கள் பல நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் 5000 பாடசாலைகள் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான அபிவிருத்தி தொடர்பான பிரதான வைபவம் அரசாங்க அதிபர் திருமதி PSM சார்ல்ஸ் தலைமையில் நாவட்குடா தர்மரத்னம் வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன், மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் திருமதி சுபா சக்கரவர்த்தி உட்பட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வுக்கு பாடசாலை அதிபர் K. உதயகுமார் தலைமை தாங்கினார். பாடசாலைக்கு புதிய வர்ணம் தீட்டும் பணிகள் இதன்போது ஆரம்பிக்கப்பட்டன. சம்மந்துறை கல்வி வலயத்திலும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் 5000 பாடசாலைகளை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் கீழான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான ஆரம்ப நிகழ்வு மல்வத்தி புதுநகர் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் என் சுந்தரநாதன் இதற்கு தலைமை தாங்கினார். உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சின் இணைப்பு செயலாளர் AP தாவூத் பிரதம அதிதியாக இதில் கலந்து கொண்டார். சம்மாந்துறை பிரதேச செயலாளர் A. மன்சூர் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். பௌத்த விகாரைகளுக்கு யானைகள் வழங்கப்படுவது தொடர்பான ஆவணப்பத்திரங்களை கையளிக்கும் வைபவம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் அலரி மாளிகையில் இன்று நடைபெற்றது. கெட்டபருவ ரஜமஹா விகாரை, கழுவல சங்கப்பிட்டி விகாரை, அமரபுர மகாநிகாய சங்கசபா ஆகியவற்றிற்கு யானைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் அமரபுர மகாநிகாயவின் மகாநாயக்கர் சங்கைக்குரிய தௌல்தன ஞானிசர தேரர், சங்கைக்குரிய பெர்லபனாத்திர சந்தவிமல தேரர், சங்கைக்குரிய பிரஹமணவத்தே சீவலி தேரர், சங்கைக்குரிய தொடம்பகல சந்திரஸ்ரீ தேரர், சங்கைக்குரிய மெதவாச்சிய தம்மஜோதி தேரர் உள்ளடங்கிய மகா சங்கத்தினர் கலந்து கொண்டனர். தாவரவியல் பூங்கா மற்றும் பொது பொழுதுபோக்கு விவகார அமைச்சு விகாரைகளுக்கான யானைகளை வழங்கியுள்ளது. பொத்துவில் அருகம்பையில் அமைக்கப்பட்டுள்ள ரசாயன பாவனையற்ற உணவுப் பொருட்களின் விற்பனை கூடம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இத்தாலி நாட்டின் அரசு சார்பற்ற நிறுவனமான ICEI ஓவர்சீஸ் அமைப்பின் அனுசரணையில் இது நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இத்தாலிய தூதுவர் இதனை சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைத்தார். அவர் அங்கு உரையாற்றுகையில் ரசாயன பாவனையற்ற உணவு வகைகளின் உற்பத்தியை ஊக்குவித்து பொதுமக்களுக்கு அவற்றை வழங்கி ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதே தமது நோக்கம் என்றார். இந்த நிகழ்வில் பொத்துவில் பிரதேச சபையின் தவிசாளர் MS வாசித், இத்தாலிய பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
working here. மூதூர் கல்வி வலயத்திற்குட்பட்ட மூதூர் அல் ஹிலால் மத்திய கல்லூரியின் பொன்விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு கல்லூரி அதிபர் UN அப்துல் கஃபூர் தலைமை தாங்கினார். இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கிழக்கு மாகாண சபை முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத் கலந்து கொண்டார். கல்வி பணிப்பாளர் விஜயானந்த மூர்த்தி, மூதூர் பிரதேச சபை தலைவர் AM ஹரிஸ், பிரதி பிரதம செயலாளர் MC ஷரீப் ஆகியோர் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டனர். பாடசாலையின் ஸ்தாபகர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். முன்னாள் அதிபர்கள் 25 வருட கால சேவையை பூர்த்தி செய்த ஆசிரியர் KM நிலாத்தீன் ஆகியோரும் கௌரவிக்கப்பட்டனர். மாணவர்களின் கலாச்சார நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. வாகனங்களில் ஆசனப்பட்டி அணியும் சட்டம் அமலாக்கப்பட்டதை அடுத்து விபத்துகளால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க முடிந்துள்ளதாக வாகன போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த காலங்களில் வாகன விபத்துகளின் போது பலர் உயிரிழந்தனர். இந்நாட்டில் 45 லட்சத்திற்கும் அதிகமான வாகனங்கள் பாவனையில் உள்ளன. வருடாந்தம் சுமார் 37,000 வாகன விபத்துகள் நிகழ்வதாக புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஒவ்வொரு வருடமும் சுமார் 2,500 பேர் வாகன விபத்துகளின் போது உயிரிழக்கின்றனர். மேலும் சுமார் 19,000 பேர் காயங்களுக்கு உள்ளாகின்றனர். கடந்த வருடம் வாகன விபத்துகளால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2,300ஆக அமைந்திருந்தது. இத்தகைய உயிரிழப்புடன் கூடிய விபத்துகளை தடுக்கும் நோக்குடன் வாகனங்களில் ஆசனப்பட்டி அணியும் சட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்தியது. வாகன போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தர்களும் இலங்கை மோட்டார் போக்குவரத்து சங்க அதிகாரிகளும் இந்த சட்டம் பற்றி மக்களுக்கு விளக்கி கூறினார்கள். தென்துருவத்திலிருந்து வடதுருவம் நோக்கி பயணிக்கும் சூரியன் இன்று தொடக்கம் 15ஆம் தேதி வரை இலங்கைக்கு நேர்கோட்டில் தென்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது வருடத்திற்கு 2 தடவைகள் நிகழும் ஒரு இயற்கை நிகழ்வாகும். இன்று நண்பகல் 12:14க்கு ஹிக்கடுவை, ஊரல, வலஸ்முல்ல, கொஹலங்கல ஆகிய பிரதேசங்களில் சூரியன் நேர்கோட்டில் தென்பட்டது. நாளை நண்பகல் 12:13க்கு தெற்கு பயாகல, மத்துகம, கலவான, குடாஒய ஆகிய இடங்களில் சூரியன் நேர்கோட்டில் தென்படும். நாட்டின் பல பிரதேசங்களில் கடும் வெப்ப காலநிலை காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கார்த்திகை வீரர்கள் தினத்தை அனுஷ்டிப்பதற்கு பதிலாக நாட்டை அழிவு பாதையில் இட்டுச் சென்ற ஒரு அரசியல் கட்சியின் முடிவையே இன்று அனுஷ்டிக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். JVP இன்று போன்ற ஒரு தினத்தன்று இந்த நாட்டில் பயங்கரவாதத்தை ஆரம்பித்தது என்று அமைச்சர் குறிப்பிட்டார். மெதிரிகிரிய பிரதேச செயலகத்தில் 1900 குடும்பங்களுக்கு ரன்பிம காணி உறுதிகளை வழங்கும் வைபவத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். மெதிரிகிரிய தேசிய பாடசாலையின் கேட்போர் கூடத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் உட்பட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன மேலும் கருத்து வெளியிடுகையில், எமது இந்த நாட்டை இரத்த களரியாக மாற்றிய 2 தலைவர்கள் இருந்தனர். கொடூர பயங்கரவாதியான பிரபாகரன், அதே யுகத்தின் பயங்கரவாதியான ரோஹண விஜயவீர ஆகியோரே இவர்களாவர். இன்று JVP அனுஷ்டிக்கும் நினைவு தினம் முழு நாட்டுக்கும் பெரும் சாபத்தை ஏற்படுத்திய ஒரு நாளாகும். 42 ஆண்டுகளுக்கு முன்னர் JVP தலைவர்கள் இன்று போன்ற ஒரு தினத்தன்று பெரும் இரத்த களரியை ஆரம்பித்தனர் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். திவினகும புத்தாண்டு சந்தை 47 நகரங்களில் ஆரம்பமாகியுள்ளது. அது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும். 324 பிரதேச செயலக தொகுதிகளில் காலை 9 மணி தொடக்கம் இரவு 8 மணி வரை இந்த சந்தை நடைபெறும். பாவனையாளர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் இங்கு மலிவு விலைக்கு விற்கப்படும். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் யோசனைக்கமைய இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. சிவில் பாதுகாப்பு அணியின் சேவா வனிதா பிரிவின் புத்தாண்டு சந்தை பம்பலப்பிட்டிய போலீஸ் நிலையம் அருகில் இன்று காலை ஆரம்பமானது. பாதுகாப்பு அமைச்சின் சேவா வனிதா பிரிவின் தலைவி திருமதி அயோமா ராஜபக்ஷ இதனை திறந்து வைத்தார். சிவில் பாதுகாப்பு அணி பணிப்பாளர் ரியர் அட்மிரல் ஆனந்த பீரிஸ் உட்பட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். கடுவல புத்தாண்டு சந்தை அமைச்சர்கள் விமல் வீரவங்ச, டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் தலைமையில் இன்று ஆரம்பமாகியது. இம்மாதம் 7ஆம் தேதி வரை காலை 10 மணி தொடக்கம் மாலை 7 மணி வரை திறந்திருக்கும். புத்தாண்டை முன்னிட்டு பௌத்தாலோக மாவட்டத்தில் உள்ள சுதர்ஷி மண்டப வளவில் கித்துலக வருண 2013 என்னும் கண்காட்சி ஆரம்பமாகியுள்ளது. கித்துள் உற்பத்தி பொருட்களை பிரபல்யப்படுத்துவது இதன் நோக்கமாகும். இம்மாதம் 7ஆம் தேதி வரை காலை 9 மணி தொடக்கம் இரவு 9 மணி வரை இது திறந்திருக்கும். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்ட பிரமுகர்கள் இந்த கண்காட்சியை திறந்து வைத்தனர்.
நாவிதன்வெளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வீரச்சோலை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயமும் மத்திய முகாம் பாமடி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயமும் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு வருகின்றன. புனர் நிர்மாண பணிகளுக்கு 4 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. யுத்தத்தின் காரணமாக சேதமடைந்திருந்த இந்து ஆலயங்களை புனரமைக்கும் நடவடிக்கை தேசத்திற்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி வேலைத்திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன் கீழ் இடம்பெற்று வரும் இந்த நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு நாவிதன்வெளி பிரதேச செயலாளர் எஸ் கரண் தலைமையில் இடம்பெற்றது. திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவருமான PHPS என ஆலய பரிபாலன சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பணிகளை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்தனர். ஆலையடிவேம்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பொதிகள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான நிகழ்வு ஆலையடிவேம்பு மகாசக்தி கிராமத்தில் கிராம உத்தியோகத்தர் பி கோபாலராஜ் தலைமையில் நடைபெற்றது. ஆலையடிவேம்பு பிரதேச செயலாளர் வி ஜெகதீசன் இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு பொதிகளை வழங்கி வைத்தார். கண்ணகிபுரம், மகாசக்தி, திவாகல, புளியம்பத்தை, கவடாப்பட்டி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 400 குடும்பங்களுக்கு இப்பொதிகள் வழங்கப்பட்டன. தேசத்திற்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி வேலைத்திட்டத்தின் கீழ் நீந்தவூரில் உள்ள 13 பள்ளிவாசல்களின் புனர் நிர்மாண பணிகளுக்காக 48 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான நிகழ்வு நிந்தவூர் பிரதேச செயலாளர் திருமதி ரிஃபா உமா ஜலீல் தலைமையில் நடைபெற்றது. திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் MC ஃபைசால் காசிம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு பள்ளிவாசல் தலைவர்களிடம் இதற்கான காசோலைகளை வழங்கினார். பிரதேச செயலக திட்டமிடல் பணிப்பாளர் M ஜுல்பிகார், N அன்சார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பயிற்சி பெற்ற சிரேஷ்ட அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான வைபவம் இலங்கை அபிவிருத்தி நிர்வாக பயிற்சி நிலையத்தில் இன்று நடைபெற்றது. பொதுநலவாய செயலாளர் நாயகம் அலுவலகமும் ஜனாதிபதி அலுவலகமும் இந்த பயிற்சி கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருந்தன. பயிற்சியை வெற்றிகரமாக பூர்த்தி செய்து கொண்ட 136 உத்தியோகத்தர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. 5 கட்டங்களை உள்ளடக்கிய இந்த கருத்தரங்கில் 40 அமைச்சுக்களின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, பொதுநலவாய செயலாளர் அலுவலக பணிப்பாளர் மேக்ஸ் பிலிப்ஸ் ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கினார்கள். வெளிநாட்டு கல்விமான்களும் இந்த கருத்தரங்கில் வள உத்தியோகத்தர்களாக செயற்பட்டனர். கொள்கையாக்கவியலாளர்கள் தொடர்ச்சியாக பெற்றுக் கொள்ளும் பயிற்சியின் மூலம் ஆற்றல்களை விருத்தி செய்து கொள்ள முடியும். இதன் மூலம் பொதுமக்களின் தேவைகளை சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியும் என்று ஜனாதிபதியின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் சிறிலக்க பிரி அவருது சிறி 2013 எனும் புத்தாண்டு நிகழ்ச்சி ஆரம்பமாகியுள்ளது. இதன் ஆரம்ப வைபவம் இன்று கொழும்பில் நடைபெற்றது. சிறிலக்க பிரி அவருது சிறி 2013 எனும் புத்தாண்டு நிகழ்ச்சி இம்மாதம் 13ஆம் 14ஆம் திகதிகளில் புலனறுவிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பாகும். ரூபவாகினியின் புத்தாண்டு அழகுராணி போட்டிக்கு ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. இதன் 2வது சுற்றுக்கென புகைப்படங்களூடாக 100 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தனர். இவர்களில் 30 பேர் இன்று இறுதிப் போட்டிக்காக தெரிவு செய்யப்பட்டனர். பிரபல நடிகை சபிதா பெரேரா, நடன கலைஞர் சன்ன விஜயவர்தன, பிரபல அழகிற்கலை நிபுணர் ஹஷினி குணசேகர் ஆகியோர் நடுவர்களாக பணியாற்றினார்கள். ரூபவாகினியின் புத்தாண்டு நிகழ்ச்சி பொலனறுவை சேவா முக்த கந்தபுர வித்யாலய விளையாட்டு அரங்கில் நடைபெறும். பல்வேறு விளையாட்டு நிகழ்ச்சிகள் இங்கு இடம்பெற உள்ளன. மைத்ரிபால சிறிசேன நிலையம், தமன்கடுவ பிரதேச செயலக அலுவலகம், பொலனறுவை மாவட்ட செயலகம், முப்படைகள், சிவில் பாதுகாப்பு படை ஆகியவற்றின் உதவியுடன் ரூபவாகினியின் புத்தாண்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சம்பத் வங்கி, AAA காப்புறுதி நிறுவனம், நெஸ்டமோல்ட் நிறுவனம் ஆகியன இதற்கு அனுசரணை வழங்கியுள்ளன. இந்நிறுவனங்களின் அதிகாரிகள் அனுசரணைக்கான காசோலையை கொழும்பில் ரூபவாகினி கூட்டுத்தாபன தலைவர் மொஹான் சமர் நாயக்கவிடம் கையளித்தனர். ரூபவாகினி கூட்டுத்தாபன பிரதம நிறைவேற்று அதிகாரி காமினி ராசபுத்திர உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். H7N9 என்ற பறவை காய்ச்சலினால் 14 பேர் பாதிக்கப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர்களுள் இறந்தோரின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளதாகவும் சீனா தெரிவித்துள்ளது. சீனாவின் சிஜியாங் மாகாணத்தில் இந்நோயினால் நேற்றிரவு ஒருவர் இறந்துள்ளார்.
இவரும் H7N9 என்ற பறவை காய்ச்சலினால் உயிரிழந்திருப்பதை அந்நாட்டு அதிகாரிகள் உறுதி செய்தனர். ஹூசான் வைத்தியசாலையில் கடந்த புதன்கிழமை இறந்தவரும் இந்நோயினால் பாதிக்கப்பட்டவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சீனாவின் நோய்கள் கட்டுப்பாடு தொடர்பான ஆணைக்குழு பறவை காய்ச்சல் குறித்த பிந்திய தகவல்கள் எதனையும் வெளியிடவில்லை என்று சர்வதேச ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. ஷங்காய் மாநகர சுகாதார பிரிவும் குடும்ப கட்டுப்பாட்டு ஆணைக்குழுவும் இது தொடர்பாக தகவல் தருகையில் நகரில் 6 பேர் இந்நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுள் 4 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செவன ஜனசவன என்னும் புதிய லொத்தர் ஜனாதிபதியிடம் கையளிப்பு. 2005 41 பேரின் உயிரை பலிவாங்கிய அலவர் ரயில் பஸ் விபத்துடன் சம்பந்தப்பட்ட பஸ் சாரதிக்கும் நடத்துனருக்கும் மரண தண்டனை தீர்ப்பு. சூரியன் இன்று தொடக்கம் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை இலங்கைக்கு நீரூற்றியில் தென்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிப்பு. வாகனங்களில் இருக்கை பட்டி அணிவதை கட்டாயமாக்கும் சட்டம் கொண்டுவரப்பட்டதை அடுத்து வாகன விபத்துக்களின் போது ஏற்படும் பாதிப்புகள் குறைந்திருப்பதாக அறிவிப்பு. சீனாவில் பறவை காய்ச்சல் நோயினால் 6 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ரூபவாகினியின் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.